ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி பச்சை சுண்டக்காய் புளிக்குழம்புக்கு காம்போ என்னென்னா பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறேன் அக்கா. ரொம்ப குயிக்காக பண்ணுவேன். இந்த பொரியல் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆயிரும். இது என்ன, ஒரு பீட்ரூட் வந்து ஒரு பெரிய சைஸ் 2 நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஊற்றிடுவேன். ஊற்றி சால்ட்லாம் எப்போயே போடக்கூடாது. அடுப்பில் வச்சு 2 விசில் வைக்கணும்ப்பா குக்கரில். அவ்வளோதான், குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. 2 விசில் அல்லது 3 விசில் கூட வரலாம். குழந்தைங்களுக்கு நல்லா வெந்துடும் பீட்ரூட்டு. இப்போ பீட்ரூட்டுக்கு போடுற மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 10 தேங்காய் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதை சுற்றினதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு குறகுறப்பாக கொஞ்சம் சுற்றிக்கலாம். இப்போ அந்த தேங்காய் குறகுறப்பாக சுற்றிட்டோமா, அந்த 4 பீஸாக ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம். இதே சேர்த்து குறகுறப்பாக ஒரு சுற்றிக்கலாம். இப்போ வெங்காயம் தேங்காய் இந்த அளவு சுற்றிக்கோங்க. இப்போ 3 விசில் வந்துடுச்சு, போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. நம்ம 3 விசில் வச்சு எடுத்துட்டோம். இப்போ ஒரு வடை சட்டியில் அக்கா ஒரு 2 ஸ்பூன், ரொம்ப கம்மியாக தான் ஆயில் விட்டுருக்குறேன். 1/2 ஸ்பூனு கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறோம். நல்லா பொடியட்டும் கடுகு. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சு. எனக்கு குழந்தைங்களுக்குனால அக்கா ஒரு காஞ்ச மிளகா தான் எடுத்திருக்கேன். விதையை தட்டிட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை. இப்போ நம்ம அந்த அரைச்ச விழுதை போடுறோம். தேங்காயும் வெங்காயமும் குறகுறப்பாக திட்டி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடலாம். அதை போட்டு நல்லா ஒரு 2 பரட்டுனா அந்த பச்சை வாசனை போகணும். இந்த எண்ணெயிலே பரட்டினா தான் அந்த பச்சை வாசனை போகும்பா. அப்போ சீக்கிரமாக பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆயிடும். இப்போ வந்து நம்ம அந்த பீட்ரூட்டை அந்த வாட்டரோடு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்போ தான் நம்ம சால்ட்டு போடுறோம். அக்கா வந்து வீட்டில் கல்லுப்பை தூள் ஆக்கி வச்சுருக்கிறது தான் 1/4 ஸ்பூன் போடுறேன். சால்ட் இப்போ தான் போடணும். முன்னாடியே போட்டால் உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். பீட்ரூட் ஒரு மாதிரி வெளிர்ன கலராக இருந்தால் உப்பு கறிக்கும். அந்த பீட்ரூட்டுக்கெலாம் சால்ட்டு நமக்கு வாயில் வச்சு பார்த்துட்டு தான் போடணும். இப்போ கொஞ்சமாக மிக்ஸி அடைச்சி கொஞ்சம் வாட்டர் ஊற்றலாம். அக்கா மிக்ஸி அடைச்சி அந்த குக்கரில் உள்ள பீட்ரூட்டு வேக வச்சதுலேயே நம்ம கொஞ்சம் அப்படியே அலசி ஊற்றிக்கலாம். எங்கேயுமே சத்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம பிள்ளைங்களுக்கு பார்த்து கொடுக்கணும்ப்பா. இது கொஞ்சம் நல்லா வதக்கி அந்த வாசனை போய் சுண்டட்டும். அவ்வளோதான், 2 மினிட் பீட்ரூட் பொரியல் ரெடி. பச்சை சுண்டக்காய் புளிக்குழம்புக்கு காம்பினேஷன் 2 மினிட். அவ்வளோதான், பீட்ரூட் இப்போ ரொம்ப ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம இதுக்கு மேலே அந்த கருகிறதோ நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுறதோ கூடாதுப்பா. அதனுடைய சத்தே போயிடும். எப்போவுமே குழந்தைங்களுக்கு இருங்க பாருங்கள், வடை சட்டியில் ஒன்று கூட பிடிக்காமல் அக்கா ஆயிலும் 2 ஸ்பூனாக ஊற்றுனேன். அவ்வளோதான், நம்ம அவிச்சு கொட்டுறதுனால, வேக வச்சே கொட்டுறோம்ல, தாளிக்கிறதுனால ஒன்றுமே நம்மளுக்கு ரொம்ப சத்தெல்லாம் வெளியே போகாது. அந்த வாட்டரெல்லாம் வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. அவ்வளோதான், இந்த வெங்காயம் தேங்காய் அந்த பச்சை வாசனை போகணும். அவ்வளோதான், இவ்வளோதான், பீட்ரூட்டு ரெடி ஆயிடுச்சு. 2 மினிட் தான் ஆயிருக்கு. அக்கா 45 செகண்ட் பேசியிருக்கிறேன். அவ்வளோதான், தேங்க்யூ. இது ரொம்ப குயிக்கான பீட்ரூட் பொரியல், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான பீட்ரூட் பொரியல். எப்படி செஞ்சு கொடுப்பதுன்னு இதை செஞ்சு கொடுங்க. கொடுத்து பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்பு